ஹாய். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை ஆப்பம்னு சுட்டு சாப்பிட்றீங்களா? அப்போ ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கம்பு, கெவுரு, வெள்ளை சோளம், அரிசி, உளுந்து எல்லாமே ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அரிசி பச்சை அரிசி புழுங்கல் அரிசியும் எடுத்துருக்கேன் நான். இது எல்லாமே நான் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாட்ட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா மாவு அரைஞ்சிருச்சு. பாருங்கள், மாவு ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் காலையில் பார்க்கலாம். இதை அரைச்சதுமே காலையில் தான் செய்ய முடியும், உடனே செய்ய முடியாது. காலையில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்க, குழந்தைங்க தோசையுமே சுட்டு காட்டுறேன், எப்படி தோசை வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை சுட்டு சாப்பிட்லாம். தோசை தவ வச்சுட்டேன். இதை கொஞ்சம் சூடாகட்டும். தோசை சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தூவி ஊற்றி வைக்கலாம். உங்களுக்கு நெய் வேணால் நெய்யுமே தூவி சாப்பிட்லாம். இதில் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 2 டைம் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பா சாப்பிடலாமா?
ம், வா சாப்பிடு. இட்லி தோசையுமே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பாய்.